ஒருத்தர் அவருடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு தீவுக்குள்ள இருக்க பிரம்மாண்ட செட்டுக்குள்ள ஒரு டெலிவிஷன் ஷோவுல அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு தெரியாமயே 24 மணி நேரமும் நிறைய கேமரா மூலியமா அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஷோவை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு வானத்துல இருந்து ஸ்டூடியோ லைட் அவர் முன்னாடி வந்து விழுது. அப்புறம் கார்ல போகும்போதெல்லாம் ரேடியோ கேட்டா அவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஸ்கூல் படிக்கும் போது தான் காதலிச்ச அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை உண்மை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது யாருன்னே தெரியாத சில பேர் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வச்சுதான் ஏதோ ஒரு பொய்யான உலகத்துல இருக்கும்னு அவருக்கு புரிய வருது. அதனால அங்கிருந்து தப்பிக்க முடிவெடுக்கிறாரு. அவரு தப்பிக்க கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கடல் மேல ஒரு பயத்தை காட்டி தான் வளர்த்திருப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு அவங்களுக்கு பயம். ஆனா அவர் அந்த பயத்தை எல்லாம் மீறி ஒரு படகுல போறாரு. இந்த ஷோவோட டைரக்டர் அவரை தப்பிக்க விடாம தடுக்க நிறைய முயற்சி பண்றாரு. ஆனாலும் அவரு அந்த செட்டோட கடைசி கதவு வரைக்கும் போயிடுறாரு. அப்போ அந்த டைரக்டர் வெளியே போகாத, அந்த உலகம் ரொம்ப மோசமானது, நீ இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.